ஐபிஎல்லில் விளையாடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தீம் மியூசிக் போட்டுக் கொடுக்க இசையமைப்பாளர் அனிருத் மறுத்தது ஏன் என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் செம பிஸியாக இசையமைப்பாளராக பலம் வருகிறார் அனிருத். தொட்டதெல்லாம் ஹிட் கொடுக்கும் அனிருத் கடைசியாக அஜித்தின் விடாமுயற்சி படத்திற்கு இசையமைத்திருந்தார். இதையடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்திற்கு இசையமைத்து வருகிறார். இப்படத்தின் ஷூட்டிங் முடிந்து பின்னணி பணிகள் நடைபெற்று வருகிறது. இவ்வளவு பிஸியான இசையமைப்பாளராக பலம் வரும் அனிருத் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் அதிக ரசிகர்களை கொண்ட அணியாக திகழ்ந்து வரும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தீம் மியூசிக் போட்டுக் கொடுக்க மறுத்திருக்கிறார். இத்தனைக்கும் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மிக தீவிர ரசிகர். ஃபேனாக இருந்து சிஎஸ்கேவிற்கு அனிருத் தீம் மியூசிக் போட மறுத்ததன் பின்னணியில் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் தொடரில் விளையாட 2 ஆண்டு தடை விதிக்கப்பட்டது அனைவரும் அறிந்ததே. அந்த தடைக்காலம் முடித்து மீண்டும் 2018ஆம் ஆண்டு கம்பேக் கொடுத்த சிஎஸ்கே கோப்பையையும் வென்று அசத்தியது. அப்போது சிஎஸ்கே நிர்வாகத்தினர் அனிருத்திடம் தங்கள் அணிக்கு தீம் மியூசிக் ஒன்றை கம்போஸ் செய்து கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அனிருத் அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்துவிட்டார். அதற்கு அவர் சொன்ன காரணம்தான் ஹைலைட். சிஎஸ்கே என்றாலே நமக்கு நினைவில் வருவது விசில் போடு பாடல்தான். அந்த பாடல் கேட்டாலே எனக்கே புல்லரிக்கும். அந்த தீம் மியூசிக்கிற்கு நான் மிகப்பெரிய ரசிகன். அந்த தீம் மியூசிக் உருவாக்கிய மேஜிக்கை என்னால் ஈடுகட்ட முடியாது. எப்படி ரஜினி சாருக்கு அண்ணாமலை தீம் மியூசிக்கோ அதே போல் சிஎஸ்கேவுக்கு விசில் போடுதான் இருக்க வேண்டும். அது ரசிகர்கள் மத்தியிலும் வேற லெவலில் ரீச் ஆகிவிட்டது. அதனால் என்னால் மீண்டும் ஒரு தீம் மியூசிக் போட முடியாது என கூறி மறுத்திருக்கிறார் அனிருத். சிஎஸ்கேவிற்காக விசில் போடு பாடலை உருவாக்கியது ஒரு சுயாதீன இசை கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது.